ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு இன்ஸ்பயரான கதை தான் நான் உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கேன். ஸோ அந்த கதை என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். ஒரு காட்டில் ஒரு முயல் ஓடி வருது. பின்னாடி ஏதோ ஒரு மிருகம் துரத்திட்டு வர மாதிரி மரம் செடி கொடி எல்லாமே ஆடிட்டே வந்திருக்கு. ஸோ தன்னோட கூட்டத்தை அழைச்சி அது கேட்கும்போது பின்னாலே பார்த்திங்கன்னா இன்னொரு முயல் ஓடி வருது. அதோட கழுத்தில் கால்லாம் சரியான ரத்தம் வந்திருக்கு. ஸோ அந்த ரத்தத்துக்கு மருந்து கொண்டு வரத்துக்குள்ளே அந்த முயல் செத்து போச்சு. ஸோ இதை பார்த்த தலைவர் ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு தன்னுடைய கூட்டத்தை கூட்டி ஆளுக்கு ஒரு யோசனை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ அப்படி யோசனை சொல்லும்போது யார் சொல்கிற யோசனையும் நமக்கு சரிப்படலை அப்படின்ற மாதிரி அந்த முயலோட தலைவர் யோசிச்சிருக்காங்க. நம்ம எதுக்கு தினம் நம்மளோட உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு மற்றவங்க நம்ம எப்போ சாப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம டெய்லி உயிருக்கு போராடணும். அதோட பேசாமல் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்றா ஒரு குளத்துல விழுந்து செத்துடலாம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சேர்ந்து வேகமாக படையெடுத்து அந்த ஒரு குளத்துக்கிட்ட போயிருக்காங்க. ஸோ அப்படி போகும்போது அந்த குளத்துக்கு பக்கத்தில் தவளைங்க ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு விலங்கோட கூட்டம் வருதுன்னு நினச்சி பயந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்படி வேடிக்கை பார்க்கும்போது அந்த முயலோட கூட்டம் வந்துச்சு இல்லையா. ஸோ இதை பார்த்தோன்னே தவளைங்க டக்குன்னு பயந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த குளத்துக்குள்ளே எகிரி குதிச்சிடுச்சுங்க. இதை பார்த்தோன்னே மீன்களும் குளத்தோட ஆழத்துக்கு போயிட்டாங்க. இதை பார்த்து முயலோட தலைவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நம்ம இது வரைக்கும் யாருக்கும் எந்த ஒரு தீங்கோ செஞ்சதே கிடையாது. ஆனாலும் இந்த உயிரினங்கள் நம்மளை பார்த்து பயப்படுது. ஆக இதுதான் நம்மளோட வாழ்க்கை. ஸோ இதை வாழ நம்ம டெய்லி ஓடி தான் ஆகணும். நம்ம மட்டும் இல்லை, இங்கே வாழ்கிற எல்லாருமே ஓடி தான் ஆகணும். அப்படி இருக்கும்போது இந்த நொடி நம்ம சந்தோஷமாக அனுபவித்து இந்த வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி தன்னோட கூட்டத்துக்கு ஒரு அறிவுரையை கொடுத்து, இது நம்ம எப்போ இருந்தாலும் நம்ம சாவ தான் போகிறோம், நம்ம செத்தால் மட்டும் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்காது அப்படின்னு சொல்லி தன்னோட எடுத்த முடிவு தவறான முடிவுன்னு சொல்லி தன்னோட கூட்டத்துக்கு அறிவுரை சொன்னார். இது முயலுக்கு மட்டும் இல்லை, இது நமக்கும் தான். இந்த லைஃப் என்ன இப்படியே இருக்கேன்னு சொல்லி மனசு கஷ்டப்படாமல் இந்த நிமிஷம் இந்த நொடி நம்ம சந்தோஷமாக இருக்குமா, நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தை மட்டும் பாருங்கள். என்றைக்காக இருந்தாலும் நம்ம இருக்க போகிறது உண்மை தான். ஸோ இருக்கிற வரைக்கும் ஹாப்பியாக இருந்துட்டு போங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்தை கமெண்ட்டில் தெரிவிங்க. தேங்க்யூ.